ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் 2026ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இது ஒரு நேஷ்னல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், ஓகேங்களா? ஸோ இதை பற்றின வீடியோ பதிவு இப்போ பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் 2026ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேஷ்னல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், ஓகேங்களா? இதை தான் வந்து நெஸ்ட்ன்னு சொல்கிறோம். இது எதுக்காக இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இந்த ஒரு இன்ஸ்டியூஷன். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டமிக் எனர்ஜி சென்டர்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பேசிக் சயின்ஸ், ஓகேங்களா? இந்த ரெண்டு இன்ஸ்டியூஷன்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம் வந்து கம்பல்சரின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இந்த எக்ஸாம் இந்த என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து நீங்கள் ரிசர்ச் லெவலில் சயின்டிஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்கள் அதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பல்சரி இதை வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி இந்த அதாவது ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ப்ரோக்ராம் தான் கொடுக்குறாங்க. அதாவது இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் 5 இயர்ஸ் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. அதாவது பிஎஸ்சி கிடையாது, டைரெக்டாகவே எம்எஸ்சி ப்ரோக்ராம் 5 இயர்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பண்ணி நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜியில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு எவ்ரி இயர் வந்துட்டு ஆனுவலாக வந்து 60,000 ருபீஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு என்ன அடிஷனல் ஸ்காலர்ஷிப்பாக வந்து 20,000 ருபீஸ் வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப்பாக கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து 80,000 ருபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப் மட்டுமே கிடைக்குது, நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எப்போ நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5th ஜனவரி 2026 10 AM வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th April 2026 11:30 PM வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது, ஓகேங்களா? இதில் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 13th April 2026 10 AM அதாவது 14th April 10 AM வரைக்கும் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 15th May 2026 10 AM மேலே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அட்மிட் கார்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 6th June 2026 சாட்டர்டே மதியம் 2 மணிக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, என்ன அதோட விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புவனேஸ்வரில் இருக்கிற நிசார் இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு 200 சீட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு 57 சீட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 257 சீட்ஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இது 4ல் ஏதோ ஒரு 3 கம்பல்சரி +1 +2ல் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு candidate should have passed 12th examination from any recognized board of India in the year of 2024 or 2025 or should be appearing in the same 2026. அதாவது அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2024 2025 நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும், இல்லாட்டினா 2026 அப்பியர் ஆகணும். இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமே தவிர்த்து யார் வேணா மீன்ஸ் அதுக்கு முன்னாடி எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, நான் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வந்து மஸ்ட் செக்யூர் அட்லீஸ்ட் 60% ஆஃப் அக்ரிகேட்டட் ஸ்கோர், ஓகேங்களா? அதாவது 12th எக்ஸாமினேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா? இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு 60% ஸ்கோர் வந்திருக்கணும், ஓகேங்களா? அதனால் வந்து இங்கே இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து 55% இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? கேண்டிடேட்ஸ் ஷுட் செக்யூர்ட் ரேங்க் இந்த நெக்ஸ்ட் 2 மெரிட் லிஸ்ட் பிரகாரம் தான் வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
there is no upper age limit for appearing in the NEST 2026 examination, and admission to either NISAR and UMDAB CEBS, அதாவது ரெண்டு இன்ஸ்டியூஷன் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடட் ஆல் தி அபவ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆர் ஃபுல்ஃபில்டு. ஓகேங்களா? அது போக அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபீமேல் அப்ளிகேஷன் எந்த நீங்கள் கேட்டகரியாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு 700 rupees தான் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து SC ST திக்விஜயன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 700 rupees சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் யூசர் செஷன் வந்துட்டு அவங்களுக்கு 700 rupees. அதாவது மேல் அதர் அன்ரிசர்வ்டு OBC கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது, அதாவது ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூசர் அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த், நேமு, 10th ரோல் நம்பரு, ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இது உங்கள் இமெயில் ஐடிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் ரீசெட் அந்த இமெயில் ஃபேஸ் 2ல் வந்துட்டு அந்த இமெயிலை ரீசெட் பண்ணி உங்கள் பர்சனல் டீட்டெயில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிங் டெக்னிக்கல் சப்போர்ட் இஸ் ஜென்ரலி நாட் நீடட் இஃப் கோஸ் வெல். அதாவது எல்லாம் ப்ராப்பராக இருக்குன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃபேஸ் 3ல் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாச்சும் எரர் இருந்தாலும் நீங்கள் ஹெல்ப் டெஸ்க் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டினா உங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அது மூலிமா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது NCERT 11th 12th மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, த நாலேஜ் கெயின்ட் இன் த சயின்ஸ் சப்ஜெக்ட் அப் டு கிளாஸ் 10th. ஓகேங்களா? அதாவது 10th வரையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை பற்றின உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் வந்துட்டு 100% வந்து உங்களுக்கு +1 +2 CBSE போர்ஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் சப்ஜெக்ட் வந்து செக்ஷன் வைஸ் வந்து 20 கொஷின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் 20, கெமிஸ்ட்ரி 20, மேத்தமெட்டிக்ஸ் 20, பயாலஜி 20. ஓகேங்களா? 20 கொஷின்ஸ் வந்து வரும். டோட்டலாக 80 கொஷின்ஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் கொஷின் வந்துட்டு 3 மார்க்ஸு. இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குங்க, -1 தப்பாச்சுன்னா -1 உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து தான் சயின்டிஸ்ட் ஆகணும், நம்ம ஒரு நல்ல ரிசர்ச்சராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு NEST 2026ன்னு சொல்லி சர்ச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 இன்ஸ்டியூஷன்லேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் ஆசை இருக்குதுன்னா நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம ஒன் அகாடமி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.